Students, நம்ம இந்த வீடியோல CBSE class 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான chapter 6 exercise 6.3ல question number 26 பார்க்க போறோம். Show that the semi-vertical angle of a right circular cone of a given surface area and maximum volume is sin inverse of 1/3 அப்படின்னு questionல கொடுத்திருக்காங்க. அதாவது ஒரு கோனோட சர்ஃபேஸ் ஏரியா உங்களுக்கு வந்து கொடுத்துருந்தாங்கன்னா அதோட மேக்ஸிமம் வால்யூம் வந்து எப்போ வரும் அப்படின்னா உங்களோட செமி வெர்டிக்கல் ஆங்கிள் வந்து சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/3 இருக்கும்போது அப்படின்னு ப்ரூவ் பண்ண அப்படின்னு கேட்டிருக்காங்க. செமி வெர்டிக்கல் ஆங்கிள்னா முதல்ல கோனோட வெர்டிக்கல் ஆங்கிள்ன்றது இந்த ஃபுல் ஆங்கிள் தான் வெர்டிக்கல் ஆங்கிள். செமி அப்படின்னா இதை நம்ம எக்ஸாக்டா இப்படி ரெண்டா கட் பண்ணோம் அப்படின்னா இதுல நம்ம ஹைட் வரைவோம். இதுல பாதி தான் வந்து செமி வெர்டிக்கல் ஆங்கிள். இந்த ஆங்கிளோட வேல்யூ வந்து sin inverse of 1/3 அப்படின்னு வரும்போது தான் இந்த கோன் வந்து மேக்ஸிமம் வால்யூமை கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ப்ரூவ் பண்ண அப்படின்னு கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல. ஸோ இது வந்து ரேடியஸ் ஆஃப் த கோன், இது வந்து லென்த் ஆஃப் த கோன். யூஸ்வலா சைன்னால நம்ம யூஸ்வலா என்ன சொல்லுவோம்? சைன்னா ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்டனஸ் சைட். ஆப்போசிட் பை ஹைபாட்டனஸ்ல இங்க ஆப்போசிட்ல யார் இருக்கா? ஆர். ஹைபாட்டனஸ்ல எல் இருக்காங்க. ஸோ இவங்களோட வேல்யூ வந்து 1/3 அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம்னா இந்த வேல்யூ கிடைச்சதா அர்த்தம். ஸோ இதை கடைசியாக தான் நம்மளால ப்ரூவ் பண்ண முடியும். முதல்ல கிவன் வந்து சர்ஃபேஸ் ஏரியாவை யூஸ் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. சர்ஃபேஸ் ஏரியாவை யூஸ் பண்ணி இந்த கோன் வந்து மேக்ஸிமம் வால்யூம் வந்து எப்போ வருதுன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த கண்டிஷன்ல தான் இது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும். சரி, கிவன் வந்து சர்ஃபேஸ் ஏரியா இல்லையா? ஸோ சர்ஃபேஸ் ஏரியா தான் ஸ்டார்ட் பண்ணலாம். அவங்க வந்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவா இல்லை வெறும் கர்வ் சர்ஃபேஸ் ஏரியான்னு மென்ஷன் பண்ணலை. நம்ம யூஸ்வலாகவே டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா தான் எடுத்துப்போம். அதனால சர்ஃபேஸ் ஏரியா ஈக்குவல் டு கோனுக்கு கீழே ஒரு சர்க்கிள் இருக்கும், மேலே வந்து உங்களோட கோனோட பைஆர் ஸ்கொயர்ன்றது இதோட பாட்டம்ல இருக்க இந்த சர்க்கிள் பிளஸ் பைஆர் எல் அப்படின்றது வந்து உங்களோட கோனோட கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா. இது வந்து உங்களோட கிளாஸ் 10ஓட ஃபார்முலா தான், அதான் நான் எழுதியிருக்கேங்க. ஸோ இதுல வந்து எஸ் இந்த பை வந்து கான்ஸ்டன்ட்ல வந்துடும். இது வந்து நம்ம எல்ல மட்டும் ஃபைண்ட் பண்ணிக்க போறோம். ஏன்னா கொஸ்டினை வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ரேடியஸ் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? சால்வ் பண்ணுவோம். ஸோ இந்த எல் மட்டும் நம்ம மாத்திக்கலாம். இங்க இருக்கிற பைஆர் ஸ்கொயர் இந்த பக்கம் தான் என்ன ஆயிடும்? மைனஸ் ஆயிடும். இப்போ எஸ் மைனஸ் பைஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு பை ஆர் எல் அப்படின்னு இருக்கு. நமக்கு எல் மட்டும் தானே வேணும். மல்டிப்ளர் இருக்க பைஆர் இந்த பக்கம் வந்தா டிவிஷனுக்கு வந்துடும். இப்போ எல்ஸ் ஈக்குவல் டு எஸ் மைனஸ் பைஆர் ஸ்கொயர் பை பை ஆர் அப்படின்னு எழுதிக்கலாம். இங்க இருக்கிற பைஆர் இங்கே டிவிஷன்ல வந்திருக்கு. தான் எல் வேல்யூ. சரி, கொஸ்டின்ல யூஸ்வலா உங்களோட கோனுக்குள்ள இந்த இடத்துல 90 டிகிரி இருக்கதா அர்த்தம். இந்த எல், இந்த ஹெச், இந்த ஆர் எல்லாமே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். நீங்க இதுவும் சின்ன கிளாஸ்ல படிச்சிருப்பீங்க. எல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஹெச் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர் பித்தாகரன் ட்ரிப்ளெட் நம்மளால அப்ளை பண்ண முடியும் இல்லையா? இதுல இருந்து நமக்கு கொஸ்டின்ல மேக்ஸிமம் வால்யூம்னு ப்ரூவ் பண்ணணும். இப்போ வால்யூமோட பேசிக் ஃபார்முலா பாத்தீங்கன்னா 1/3 பை ஆர் ஸ்கொயர்டு ஹெச். இதுல ஹெச் வந்து ஹெச்சும் வேரியபிளா இருக்கும். அப்போ ஹெச் ஆரும் இருக்கு ஹெச்சும் இருக்கு. நம்ம ஆரை யூஸ் பண்ணி தான் டிஃபரன்ஷியேஷன் பண்ணுவோம் இல்லையா? இப்போ இந்த ஹெச்சை வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆர்ல நம்ம கன்வெர்ட் பண்ணி மாத்தி வச்சுக்கணும். ஏன்னா அப்பதான் சால்விங் ஈஸியா இருக்கும். ரெண்டு வேரியபிள் எடுத்துட்டு திருப்பி யூவி அப்படி பண்ணா நமக்கு ரொம்ப லேட் ஆகும். ஸோ எப்பவுமே சிங்கிள் வேரியபிள்ல கொஸ்டினை கன்வெர்ட் பண்ணிட்டு தான் டிஃபரன்ஷியேஷனை நீங்க ஆரம்பிக்கணும். ஸோ இந்த கொஸ்டின்ல இருந்து ஹெச் ஸ்கொயர்ட் வேணும் அப்படின்னா இங்க இருக்கிற பிளஸ் ஆர் ஸ்கொயர்ட் இங்க வந்துடும், மைனஸ் ஆயிடும். அப்போ எல் ஸ்கொயர்ட் மைனஸ் ஆர் ஸ்கொயர்ட் அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ ஹெச் வேணும் அப்படின்னா ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர்ட் மைனஸ் ஆர் ஸ்கொயர்ட் அப்படின்னு எழுதிக்க முடியும். ஸோ இதான் நம்மளோட ஹெச்சோட வேல்யூ. இதுல எல்லுக்கு பதிலாக நம்ம இங்க ஆல்ரெடி என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்? எஸ் மைனஸ் பைஆர் ஸ்கொயர்ட் பை பைஆர்னு கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்க போறோம். அப்போ ஈக்குவேஷன் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆர்ல நமக்கு கிடைச்சிரும். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட இது வந்து பேசிக் ஃபார்முலா தான் நம்ம கடைசியாக எடுப்போம். இதை வந்து சால்வ் பண்ணி வச்சுக்கோங்க. ஹெச் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர்ட் மைனஸ் ஆர் ஸ்கொயர்ல எல்லுக்கு பதிலாக இங்கே கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன் எஸ் மைனஸ் பை ஆர் ஸ்கொயர் பை பை ஆர். இங்கே வந்து எல்லுக்கு ஸ்கொயர் இருக்கிறதுனால இங்கே ஸ்கொயர் போட்டுக்கலாம். மைனஸ் இங்கே ஒரு ஆர் ஸ்கொயர் இருக்கு. இங்கே மேலே இருக்கிற ஸ்கொயர் வந்து நியூமரேட்டருக்கும் வரும் டினாமினேட்டருக்கும் வரும். இப்போ ஹெச் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் இது வந்து எஸ் மைனஸ் பை ஆர் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். டினாமினேட்டர்ல இந்த பையை ஸ்கொயர் பண்ணும்போது ஒரு பை ஸ்கொயர் வரும், ஆர் ஸ்கொயர் பண்ணும்போது ஆர் ஸ்கொயர் வரும். இங்க வந்து ஒரு ஆர் ஸ்கொயர் பை 1ன்னு எழுதிக்கலாம். ஃப்ராக்ஷன்ல இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம எல்சிஎம் எடுத்து கம்பைன் பண்ணிக்க முடியும். ஸோ அதான் இங்க பண்ண போறோம். ஸோ ஹெச் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஸோ எல்சிஎம் எடுக்கும்போது 1 இந்த டேர்ம் அதே தான் வரும். ஆனால் இது ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர்ல இருக்கிறதுனால எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர்னா பை ஸ்கொயர் ஆர் பவர் 4 அப்படின்னு வந்திருக்கும். ஏன்னா பையும் ஸ்கொயர் ஆகும் ஆரும் ஸ்கொயர் ஆகும். மைனஸ் 2ab 2 இன்ட்டு ஏக்கு பதிலாக எஸ் இருக்கு, பிக்கு பதிலாக பைஆர் ஸ்கொயர் இருக்கு. இப்படி எழுதிக்கலாம். இங்க இது வந்து இங்க மல்டிபிள் பண்ணியாச்சு. நான் 1 கூட அதே டேர்ம் வந்துடுச்சு. இவங்க கூட மல்டிபிள் பண்ணும்போது π² r⁴ வரும். இங்க ஒரு மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் π² r⁴.
டினாமினேட்டர்ல பை ஸ்கொயர்டும் ஆர் ஸ்கொயர்டும் இருக்கு. இது 1 கூட மல்டிபிள் பண்ணும்போது பை ஸ்கொயர்ட் ஆர் ஸ்கொயர்ட் எல்சிஎம் எடுத்துட்டோம், எக்ஸ்பாண்டும் பண்ணிக்கிட்டோம். இங்க பிளஸ் பை ஸ்கொயர்ட் ஆர் பவர் 4 இருக்கு, இங்க மைனஸ் பை ஸ்கொயர்ட் ஆர் பவர் 4 இருக்கு. அப்ப இது என்ன இருக்கும், உங்களுக்கு கேன்சல் ஆயிருக்கும். இதுல பை ஸ்கொயர்ட் இருக்கு, ஆர் ஸ்கொயர்ட் இருக்கு. அப்ப நம்ம இது ரூட்ல இருந்து என்ன பண்ணலாம், வெளியில எடுத்துடலாம். ஸோ நமக்கு ஹெச்சோட வேல்யூ என்ன கிடைக்குது, இது இவங்க ரெண்டு பேரையும் கம்பைன் பண்ணி இந்த ஹெச் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ ரூட்டுக்குள்ள ஒரு எஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் ஒரு 2s பை ஆர் ஸ்கொயர்ட் அப்படின்னு இருக்கு. இது பைனாமியல்ல மைனஸ்ல இருக்கிறதுனால இது எஸ் ஸ்கொயர்டை வெளியே எடுக்க முடியாது. ஆனா டினாமினேட்டர்ல மல்டிபிள் இருக்கிறதுனால பை ஸ்கொயர்ல இருந்து ஒரு பையை வெளில எடுத்துடலாம், இந்த ஆர் ஸ்கொயர்ல இருந்து ஒரு ஆரை வெளில எடுத்துடலாம். இதுதான் நம்மளோட ஹெச்சோட வேல்யூ. ஸோ இப்போ வால்யூம்க்கு வரலாம். ஏன்னா வால்யூம் மேக்ஸிமம் தான் நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க இல்லையா. அப்போ வால்யூம்ஸ் ஈக்குவல் டு வால்யூமை வீன்னு அசியூம் பண்ணிட்டு 1/3 பை ஆர் ஸ்கொயர்டு ஹெச் அப்படின்றதான் நம்மளோட பேசிக் ரூல். இங்க பாருங்க, இதான் வால்யூம். இதுல ஹெச்சுக்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்க வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ரூட் ஆஃப் எஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 2s பை ஆர் ஸ்கொயர்ட் பை பை ஆர், இதான் நம்மளோட ஹெச்சோட வேல்யூ. இப்போ இதுல ரூட் டேர்ம் இருக்கிறதுனால ரூட்டை வச்சு டிஃபரன்ஷியேஷன் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கும். அப்ப இந்த வால்யூம் அப்படியே டிஃபரன்ஷியேஷன் கொண்டு போகாம இதை ஸ்கொயர் பண்ணிட்டு டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. ஏன்னா வால்யூமோட ஸ்கொயர் வந்து மேக்ஸிமம்னு ப்ரூவ் பண்ணா வால்யூம் மேக்ஸிமம் தான். ஸோ அதனால என்ன பண்ணிக்க போறோம்னா, let us assume d squared equal to z ன்னு assume பண்ணிக்க போறோம். வால்யூமை ஸ்கொயர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். இது மாதிரி நீங்க எங்க வேணாலும் அப்ளை பண்ணலாம். நம்ம இதுக்கு முன்னாடி போட்டிருக்க ஒரு 2-3 கொஸ்டின் கூட இதே பேட்டர்ன்ல ரூட் வரும்போது ஸ்கொயர் பண்ணிட்டு தான் நம்ம டிஃபரன்ஷியேஷன் கொண்டு போயிருக்கோம். ஸோ வால்யூமை ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு இங்க v ஸ்கொயர்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த ஸ்டெப்ல z மாத்திக்கலாம். ஸோ இங்க ஸ்கொயர் பண்ணும்போது 1/3 ஸ்கொயர் பண்ணா 1/9, பையை ஸ்கொயர் பண்ணும்போது பை ஸ்கொயர், ஆர் ஸ்கொயர் பண்ணும்போது ஆர் பவர் 4. இந்த டேர்மை ஸ்கொயர் பண்ணும்போது ரூட்ல இருந்து என்ன ஆகும், இது வெளில வந்துடும். இப்போ எஸ் ஸ்கொயர் மைனஸ் 2s பை ஆர் ஸ்கொயர்னு இருக்கும். டினாமினேட்டர்ல பையை ஸ்கொயர் பண்ணா பை ஸ்கொயர், ஆர் ஸ்கொயர் பண்ணா ஆர் ஸ்கொயர். இங்க இருக்கிற பை ஸ்கொயரும் இங்க இருக்க பை ஸ்கொயரும் என்ன ஆயிடுச்சு, கேன்சல் ஆயிடுச்சு. இங்க ஒரு ஆர் பவர் 4 இருக்கு, இங்க ஒரு ஆர் ஸ்கொயர் இருக்கு. ஸோ இவங்களை இப்படி கேன்சல் பண்ணும்போது இந்த ஆர் பவர் 4 வந்து ஆர் ஸ்கொயர் அப்படின்னு மாறி இருக்கும். ஸோ வேற யாரையுமே நம்ம என்ன பண்ண முடியாது, கேன்சல் பண்ண முடியாது. ஸோ இதுல இருந்து நம்மளுக்கு வால்யூமோட ஸ்கொயர் என்ன கிடைச்சிருக்குன்னா, ஒரு 1/9 இருக்கு வெளியில, இந்த இடத்துல ஒரு ஆர் ஸ்கொயர்ட் இருக்கு, பிராக்கெட்டுக்குள்ள ஒரு எஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 2s பை ஆர் ஸ்கொயர்ட் அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ வி ஸ்கொயர்டு நம்ம என்னென்னு அசியூம் பண்ணிக்க போறோம், இசட்னு அசியூம் பண்ணிக்க போறோம். அப்போ இசட்ஸ் ஈக்குவல் டு இந்த ஆர் ஸ்கொயர்டு என்ன பண்ணிக்கலாம், உள்ள மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஏன்னா யூவில டிஃபரன்ஷியேட் பண்றதை விட சிங்கிளா வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நமக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இசட்ஸ் ஈக்குவல் டு 1/9 பிராக்கெட்டுக்குள்ள ஒரு எஸ் ஸ்கொயர்ட், ஒரு ஆர் ஸ்கொயர்ட், ஒரு 2s பை ஆர் பவர் 4 அப்படின்னு எழுதிக்கோங்க. இந்த ஆர் ஸ்கொயர்டை இப்படி உள்ள மல்டிபிள் பண்ணியாச்சு. ஸோ இதான் நம்மளோட வால்யூமோட ஃபங்க்ஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆர்ல இருக்கு. எஸ்ஸை வந்து கான்ஸ்டன்ட் மாதிரி தான் யூஸ் பண்ணோம். இதான் நம்மளோட ஃபங்க்ஷன். இப்போ இதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். ஸோ டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு ஆர் பண்றோம். ஸோ இசட் வந்து என்ன ஆயிடும், dz பை dr ஈக்குவல் டு 1/9 வந்து வெறும் கோஎஃபிஷியன்ட் தான், அதை அப்படியே எழுதிக்கலாம். ஏன்னா மல்டிபிள் இருக்கு. உள்ள இந்த எஸ் ஸ்கொயர்ட் அப்படியே தான் இருக்கும். ஆனால் ஆர் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 2r அப்படின்னு கிடைக்கும். இங்கே மைனஸ் இந்த 2, இந்த எஸ், இந்த பையெல்லாம் அப்படியே தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க எல்லாமே நம்பர்ஸ். ஆர் பவர் 4 டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 4r³ அப்படின்னு கிடைச்சிருக்கும். ஸோ இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவோட வேல்யூ. ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் வேல்யூ கொஞ்சம் ஷார்ட்டாக எழுதிக்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து வெளியே 1/9 இருக்கு, உள்ள வந்து ஒரு 2, ஒரு எஸ் ஸ்கொயர்ட், ஒரு ஆர், இங்கே 4 2s are 8, ஒரு எஸ், ஒரு பை, ஒரு r³ இருக்கு. இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் dz பை dr. நம்ம யூஸ்வலா ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சோன்னா அதை என்ன பண்ணுவோம், ஈக்குவல் டு 0 பண்ணுவோம். ஸோ அதை 0 பண்ணி நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ தான் நம்மளோட கிரிட்டிக்கல் பாயிண்ட், ஈக்குவல் டு 0. ஸோ இந்த டேர்மை ஈக்குவல் டு 0 பண்ணும்போது இங்க இருக்கிற 1/9 அந்த பக்கம் இப்போ என்ன ஆயிடும், 0 ஆயிடும். ஸோ இவங்கள தான் நம்ம ஈக்குவல் டு 0 பண்ணோம். ஸோ இவங்களை 0 பண்ணும்போது 2s ஸ்கொயர்ட் மைனஸ் 2s ஸ்கொயர்ட் r மைனஸ் 8s பை r³ ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் காமனா வந்து 2 இருக்கு, எஸ் இருக்கு, ஆர் இருக்கு. வெளில எடுத்துடலாம். இங்க ரிமைனிங் வந்து ஒரு எஸ், அப்புறம் ஒரு மைனஸ் 4, இந்த எஸ் வெளியே போயாச்சு, ஆர் வெளில போயிடுச்சு. ஸோ பேலன்ஸ் வந்து ஒரு பையும் ஒரு ஆர் ஸ்கொயர்டும் இருக்கும், ஈக்குவல் டு 0. ஸோ இதில் வந்து ரெண்டு டேர்ம் இருக்கு, ஈக்குவல் டு 0 பண்ண போகிறோம். 2s are ஈக்குவல் டு 0. அதே மாதிரி எஸ் மைனஸ்ன்றது அந்த பக்கம் போனால் ப்ளஸ் ஆகிடும். அப்போ எஸ் இஸ் ஈக்குவல் டு 4πr². ஸோ இதை தான் நம்ம செலக்ட் பண்ண முடியும். ஏன்னா சர்ஃபேஸ் ஏரியா ரேடியஸ் எதுவுமே 0 நம்ம எடுத்தோம் அப்படின்னா அந்த இடத்துல கோனே வராது இல்லையா. அதனால இதை வந்து நம்ம நாட் பாசிபிள் அப்படின்னு போட்டுட்டு இதை தான் எடுத்துக்கணும். இதுதான் கிரிட்டிக்கல் பாயிண்ட். ஸோ இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணும்போது டபுள் டெரிவேட்டிவ் வேல்யூ வந்து கிரேட்டர் தென் 0 வருதா இல்லை லெஸ் தென் 0 வருதா அப்படின்றத வச்சு தான் இது மேக்ஸிமமா மினிமமான்னு சொல்ல முடியும் இல்லையா. அதனால ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்ல, இவங்களை திருப்பியும் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு ரேடியஸ் பண்றோம். அகைன்
ஸோ இது என்ன ஆகிடும் டி ஸ்கொயர் டிசெட் பை டிஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1/9 டைம்ஸ் இந்த 2ம் எஸ் ஸ்கொயர்டும் அப்படியே தான் இருக்கும். ஆரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 -8s5 அப்படியே தான் இருக்கும். இந்த ஆர் கியூபை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 3r ஸ்கொயர் அப்படின்னு வந்திருக்கும். ஸோ இதான் நம்மளுக்கு கிடைச்சிருக்க வேல்யூ. இதை வந்து இப்படி கூட எழுதிக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டாக எழுதுனா 1/9 2s ஸ்கொயர்ட் மைனஸ் 8 3s ஆர் என்னது 24 ஒரு s ஒரு பை ஒரு ஆர் ஸ்கொயர் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ இதில் எஸ்ஸுக்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்ச கிரிட்டிக்கல் பாயிண்ட் 4πr ஸ்கொயரை சப்ஸ்டியூட் பண்ணும்போது இது கிரேட்டர் தென் 0ன்னு வந்துச்சுன்னா பாயிண்ட் ஆஃப் மினிமா, இது மாதிரி லெஸ் தென் 0 வந்துச்சுன்னா இந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட் வந்து பாயிண்ட் ஆஃப் மேக்ஸிமா அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இப்போ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எஸ்ஸோட பிளேஸ்லலாம் என்ன சப்ஸ்டியூட் பண்ண போறீங்க 4πr ஸ்கொயர் அப்படின்றத சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். டபுள் டெரிவேட்டிவ்ஸ் ஈக்குவல் டு 1/9 டைம்ஸ் இந்த 2 அப்படியே தான் இருக்கு. எஸ்ஸுக்கு பதிலாக இங்கேருந்து 4πr ஸ்கொயர்டை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இங்கே எஸ்ஸுக்கு ஒரு ஸ்கொயர் இருக்கிறதுனால இங்கே ஸ்கொயர் வந்திருக்கு. -24 இந்த எஸ்ஸுக்கு பதிலாக 4πr ஸ்கொயர், வெளியில் ஒரு πr ஸ்கொயர் இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ இதை சால்வ் பண்ணி பார்க்கும்போது முதல்ல இங்கே 4 ஸ்கொயர் பண்ணால் 16 வந்துடும். 16 2s ஆர் வந்து 32. ஸோ 1/9 டைம்ஸ் 32 ஒரு பை ஸ்கொயர் r பவர் 4. ஏன்னா அந்த ஸ்கொயர் வந்து இவங்க எல்லாருக்கும் வரும்ல, அதனால எல்லாரும் கூட மல்டிபிள் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து ஒரு 24 இருக்குது, இங்கே ஒரு 4 இருக்குது, மல்டிபிள் பண்ணிக்கலாம். 96 வருது. ஸோ -96 இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிபிள் பண்ணியாச்சு. இங்கே ஒரு பை இங்கே ஒரு பை இருக்குது. ஸோ பை ஸ்கொயர், இங்கே ஒரு ஆர் ஸ்கொயர் இங்கே ஒரு ஆர் ஸ்கொயர் இருக்குது. அப்போ அது r பவர் 4. ரெண்டுமே லைக் டேர்ம்ஸ் பாருங்கள் ஒரே மாதிரி இருக்குது. இப்போ 32 -96 பண்ணும்போது -64 அப்படின்னு வந்துடுது. அப்போ இது ஒரு நெகட்டிவ். அப்போ டபுள் டெரிவேட்டிவோட வேல்யூ டி ஸ்கொயர் டிசெட் பை டிஆர் ஸ்கொயரோட வேல்யூ வந்து 1/9 டைம்ஸ் -64 டைம்ஸ் பை ஸ்கொயர் r பவர் 4ன்னு கிடைச்சிருக்கு. இது ஒரு நெகட்டிவ் வேல்யூ, இது லெஸ் தென் 0. நம்ம என்னன்னு சொல்லிடலாம்னா therefore s is equal to 4πr squared is point of maxima. அப்போ வந்து s வந்து 4πr ஸ்கொயர்டா இருக்கும்போது தான் அந்த வால்யூம் வந்து மேக்ஸிமம் எடுத்திருக்குன்னு அர்த்தம். ஸோ நம்ம வந்து என்ன சொல்லலாம், வால்யூம் இஸ் மேக்ஸிமம் when s is equal to 4πr ஸ்கொயர்டா இருக்கும்போதுன்னு சொல்லி கம்ப்ளீட் பண்ணிடலாம். சரி, இப்போ கொஸ்டின்ல என்ன கேட்டிருந்தாங்கன்னா நம்மளோட செமி வெர்டிக்கல் ஆங்கிள் வந்து சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/3 இருக்கும்போது தான் இது மேக்ஸிமம் வால்யூம்னு உங்களுக்கு நம்ம கிட்ட ஒரு ப்ரூஃப் கேட்டிருந்தாங்களே, அதை நம்ம எழுதணும். அது எழுதுறதுக்கு இதுதான் நம்மளோட கொடுக்கப்பட்டிருந்த டயக்ராம். இதில் எஸ் மட்டும் 4πr ஸ்கொயர் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ எஸ்ன்றது வந்து ஆக்சுவலாக இவங்களோட சர்ஃபேஸ் ஏரியா, அதாவது πr ஸ்கொயர் பிளஸ் πrl தான் நம்மளோட எஸ். எஸ்ல இருந்து எல்ல கண்டுபிடிச்சிங்க நம்ம என்ன பண்ணணும், சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இது ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். πrl அப்படின்றது வந்து πr ஸ்கொயர் மைனஸ் எஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். எஸ்ஸுக்கு பதிலாக 4πr ஸ்கொயரை சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. அப்போ πrl ஈக்குவல் டு πr ஸ்கொயர். ஸோ இது பிளஸ் எஸ் இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கோம்ல, அப்போ ப்ளஸ் πrl இங்கே போனால் மைனஸில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். -4πr ஸ்கொயர் அப்படின்னு இருக்குது. ஸோ -πrl ஈக்குவல் டு -3πr ஸ்கொயர். மைனஸ் என்ன இருக்கும், கட் ஆயிருக்கும். ஸோ நமக்கு எல் மட்டும் தானே வேணும். அப்போ எல் ஈக்குவல் டு 3πr ஸ்கொயர் பை πr. இந்த பையும் இந்த பையும் கேன்சல் ஆகிடும். ஒரு ரேடியஸ்க்கு ஒரு ரேடியஸ் வந்து என்ன இருக்கும், கேன்சல் ஆயிருக்கும். அப்போ எல் ஈக்குவல் டு என்னென்னு எழுதிடலாம், 3 டைம்ஸ் ரேடியஸ் அப்படின்னு எழுதிடலாம். ஸோ இப்போ இந்த டயக்ராமுக்கு வாங்க. நம்மளோட சைன் தீட்டா வேல்யூ இப்படி இருக்கான்னு செக் பண்ணோம். யூஸ்வலாக சைன் தீட்டான்றது என்னது, ஆப்போசிட் சைட் பை ஹைபார்டெனஸ் சைடு. இந்த டயக்ராமில் ஆப்போசிட்டில் ஆர் இருக்குது, ஹைபார்டெனஸில் எல் இருக்குது. ஸோ ஆர் பை எல் அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ சைன் தீட்டாஸ் ஈக்குவல் டு ஆர் வந்து அப்படியே இருக்கட்டும். எல்லுக்கு பதிலாக நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 3r அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஆரும் கேன்சல் பண்ணிட்டா 1/3ன்னு கிடைக்குது. சைன் தீட்டாஸ் ஈக்குவல் டு 1/3னா தீட்டாஸ் ஈக்குவல் டு இங்கே இருக்கிற சைன் அங்கே போனால் என்ன ஆகும், சைன் இன்வர்ஸ் ஆகும். இப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/3 அப்படின்னு கிடைக்குது. அப்போ செமி வெர்டிக்கல் ஆங்கிள் அவங்க கேட்ட மாதிரி சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/3 தான் வந்திருக்கு. நம்மளோட கேள்வியில் அதை தான் நம்மள ப்ரூவ் பண்ண சொன்னாங்க. வால்யூம் மேக்ஸிமமாக இருக்கும்போது அதோட செமி வெர்டிக்கல் ஆங்கிள் வந்து சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/3ன்னு கேட்டாங்க. ஆமாம், கரெக்டாக இருக்குது. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.